இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா வரான் அரவிந்தா. அவனை இங்க உட்கார வச்சு சாந்தி பூஜையை பத்தி பேசலாம். இப்ப அத பேச வேண்டாம் மாமா. அத சொன்ன டிஃபன் கூட சாப்பிடாம போயிடுவாரு. இப்ப பேசலன்னா நம்ம எப்ப பேசுறது? கூடிய சீக்கிரம் நம்ம பூஜை ஆரம்பிக்கணும்ல. நாங்க பேசிக்கிறோமா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. லக்கி, ரெடியா? நம்ம கிளம்பணும். மித்ரா வந்து சாப்பிட்டு போ. மித்ரா, எனக்கு பசிக்கல டாட். ஆனா எங்களுக்கு உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் போல இருக்குடா. ப்ளீஸ் அண்ணா, நம்மலாம் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முந்தா நேத்து தானே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னான்டா. லக்ஷ்மி, நீ பரிமாறு. மித்ரா, நாளைக்கு உன்னோட ஷெட்யூல் என்ன? எதுக்குமா? நாளைக்கு கோயில்ல பூஜை இருக்கு மித்ரா, நம்ம எல்லாரும் போகணும். என்ன பூஜை? சாந்தி பூஜைன்னு. அது செஞ்சா ரொம்ப நல்லதான். பூஜையில நீயும் இருந்தனா ரொம்ப நல்லா இருக்கும் மித்ரா. நீயும் லக்ஷ்மியும் சேர்ந்து அந்த பூஜையை செய்யணும். அப்படின்னு நீ சொன்னியா? ஜோசியர் தான் சொன்னாருண்ணா. என்னாச்சு மித்ரா? ஏன் சாப்பிடாம எந்திரிச்சிட்டேன்? நான் தான் அப்பவே பசிக்கலன்னு சொன்னலமா. இப்ப எனக்கு சுத்தமா பசிக்கல. இப்போ நாங்க என்னடா பண்ணோம்? பூஜை தானே செய்ய சொன்னோம். நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கல. அப்படி இருக்கும்போது உன் கூட சேர்ந்து பூஜை செய்வேன்னு எப்படி நினைச்ச? அது ஜுன்னுக்காக தான். பாவம் பார்த்து அவன் ப்ரோக்ரஸ் கார்டில் சைன் போட்டதுக்காக என்னை வச்சு இன்னும் நிறைய காரியம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாது. இது கண்டம் பிரச்சனை மித்ரா. நீ லக்ஷ்மி ஜுன்னுவும் சேர்ந்து சாந்தி பூஜை செஞ்சீங்கன்னா அந்த கண்டம் சரியாயிடும் மித்ரா. இந்த கண்டம் என்னை விட்டு போகணும்னா நான் என்ன பூஜை செய்யணும்னு சொல்லுங்க மாம், நான் செய்யறேன். டேய், அவளை ஏன்டா கண்டம்னு சொல்ற? உன்னை எல்லா கண்டத்திலிருந்தும் காப்பாத்தினது லக்ஷ்மி தான். இன்னையில இருந்து நான் அந்த பிரம்மையில இருக்க போறது இல்ல டாட். அப்படி சொன்னா எப்படின்னு? அதானே உண்மை. ஆனா இவ ஒரு பொய்யானவன்.